இன்றைக்கி இந்த டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கட்டு அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை எந்த விதமாலாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாம் கட்டு அப்படின்னா என்ன நினைப்போம், முடிச்சு போடுறது. அதே தான் கைத்த கட்டு அப்படின்னா டை த ரோப், ஷூ லேஸை கட்டு, டை யுவர் ஷூ லேசர்ஸ். இப்போ கட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, கட்டிடத்தை கட்டுறது, உருவாக்குறது. தே ஆர் பில்டிங் எ ஹவுஸ், அவங்க வீடு கட்டுறாங்க. பாலம் கட்டப்பட்டது, எ பிரிட்ஜ் வாஸ் பில்ட். ஸோ இந்த இடத்துல கட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு இடத்த கட்டிக்கிட்டு இருக்கிறது, உருவாக்குறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, பண்டில் இல்லைன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த பழைய துணியெல்லாம் மூட்டை கட்டி போடு, இந்த மூட்டை கட்டி அப்படிங்கிறதுக்கு பண்டில் அப், பண்டில் அப் ஆல் தீஸ் ஓல்டு க்ளோத்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், எல்லா ஜாமானையும் கட்டி எடுத்துக்கோ, பேக்கப் ஆல் யுவர் திங்ஸ். இந்த இடத்துல நம்ம பேக்கப், எல்லா இடத்தையும் கட்டி எடுத்துகிட்டு போகிறது, பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக கால் கட்டுனா காலில் கட்டு போடணும்னு இல்லை, நம்ம கல்யாணத்தை கால் கட்டுன்னு சொல்லுவோமா. அப்போ ஹீ ஷுட் கெட் மேரீடு, ஹீ ஷுட் கெட் மேரீட். இங்கே பண்டில், டை அப் இதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி பிரியாணியை ஒரு கட்டு கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவோமா. இது எப்படி சொல்லலாம், ஐ எம் கோயிங் டு ஃபீஸ்ட் ஆன் பிரியாணி டுடே, ஐ எம் கோயிங் டு ஃபீஸ்ட் ஆன் பிரியாணி டுடே. இங்கே பாருங்கள், கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையில் ஏங்கிட்ட விடாத. கட்டுக்கதைக்கு என்னது, ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ். டோன்ட் ஃபீட் மீ தீஸ் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ். இந்த கட்டுக்கதையில் ஏங்கிட்ட விடாத. இப்போ என்ன கட்டுனா, கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லாமல் பேசாத. டோன்ட் ஸ்பீக் விதவுட் ரெஸ்ட்ரெயின்ட், டோன்ட் ஸ்பீக் விதவுட் ரெஸ்ட்ரெயின்ட். செலவை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லுவோமா. இதை கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ், கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பரிசை அழகாக நல்லா கட்டி கொடு அப்படிங்கிறோமா. இந்த இடத்துல கட்டிங்கிறதுக்கு ரேப், ரேப் த கிஃப்ட் நைஸ்லி, ரேப் த கிஃப்ட் நைஸ்லி. என்ன வியர்ஸ், எத்தனை விதமான கட்டு பார்த்தோமா. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு கட்டு, கட்டுப்பாடு. உங்களுடைய லைஃப்பையும் எந்த வித கட்டுப்பாடு இல்லாமல் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் யர் லைஃப் விதவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, பாய்.